இந்த டிமெட் அக்கௌண்ட்ன்றது என்னன்னா CDSL NSDL என்ற 2 டெபாசிட்டரி இருக்கு இந்தியாவில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டட் பாடி. இங்கே வந்து நம்மளோட ஸ்டாக் நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்லாம் அந்த ஸ்டோரேஜில் தான் இருக்கும், நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த 2 அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணுவாங்க ஸ்டாக் புரோக்கர். ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலயமா நம்ம பணம் டெபாசிட் பண்ணலாம், டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இங்கே பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் அந்த ஸ்டாக்கு எல்லாமே இந்த டிமெட் அக்கௌண்ட்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். டிமெட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்கை செல் பண்ணும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலயமா நம்ம செல் பண்ணுவோம். அப்போ என்னென்னா 2 அக்கௌண்ட், ஒன்று ட்ரேடிங், இன்னொன்று டிமெட். ட்ரேடிங்கில் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம். டிமெட்டில் சப்போஸ் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு 1 லட்ச ரூபா நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் புரோக்கர் எக்ஸ்சேஞ்சில் ஷேர் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா ஸ்டாக் புரோக்கர் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு லிமிட் கொடுத்துருவாரு. நம்ம அவர் கொடுத்துருக்கிற புரோக்கரோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஷேர் வாங்கலாம், விற்கலாம்.